கூப்பிட்டு போயிட்டாங்க. சர்ஜரி முடிச்சுட்டு வந்து வித்தின் ஒரு ½ அன் ஹவர்ல ஸ்ட்ரெயிட்டாகவே வார்டுக்கே கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ என்னோடய வில் பவர் வந்து ரொம்பவே இதுவாக இருந்துச்சுட்டு டாக்டர்ஸ் என்கிட்ட சொல்லும்போது எனக்கு ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ஸோ அந்த வில் பவரில் எப்படின்னா என்னோடய யூடியூப் சேனல் ஸோ ரிட்டன் வரும், யூடியூப் சேனல் விட்டுறக்கூடாது, அதுக்காக அந்த வில் பவர் வந்து இந்த யூடியூப்னால தான் இந்த வில் பவர் எனக்கு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ ரிட்டன் வந்தாச்சு. வந்தோடனே திருப்பியும் அந்த டைமில் வந்து அந்த பெயின்லாம் ரொம்பவே அதிகமாக தான் இருந்துச்சு. அந்த சர்ஜரி பெயின் வந்து ஏன்னா 19 பின்ஸ் போட்டிருக்காங்க, இங்கேருந்து இங்கே வரைக்கும் 19 பின்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த 17 சென்டிமீட்டர் கிட்ட கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயம் வந்து ரொம்பவே பெயினாகவும் இருந்துச்சு அந்த டைமில். அதாவது சர்ஜரி முடிச்சுட்டு வந்து அன்றைக்கி நைட்லேருந்தே ரொம்ப பெயின் அப்படிலாம் இருக்கும்போது ஃபேமிலி தான் ரொம்ப சப்போர்ட்டிவாக அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டாக்டர்ஸ் மறுநாள் வந்து என்னோட வில் பவர் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு அந்த விஷயம் திருப்பி சொல்லிகிட்டே இருந்தாங்க. நீங்கள் அவன் டிஸ்டர்ப் மட்டும் பண்ணாதீங்க, பட் அவனோட வில் பவர் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த டைமில் வந்து நான் இந்த பெயினை வந்து ரொம்பவே தாங்க முடியாமல் பெயின் கில்லரை கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் பெயின் கில்லர் வந்து கொடுக்கும்போதும் இன்னும் சில அந்த ஆப்ரேஷன் பண்ண சர்ஜரி அப்புறம் ஸ்பைனல் கார்டில் சில அந்த நீடில்ஸ்லாம் போட்டுலாம் அந்த பெயின்